ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிக பெரும் ஆர்ப்பாட்டம். தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக அரசை கண்டித்து நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கான வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு சட்டப்பேரவையில் கொடுத்த பதில் மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிஎம் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்றெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டுலாம் எதிர்கட்சியினர் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஆனா இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள வரும்போதே முதலமைச்சர் ரொம்ப சிரித்த முகத்தோடு நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மேகதாது அணை தொடர்பான பிரச்சனைக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான அந்த நேரத்தில் பேசும்போது கூட அவருடைய ஸ்டைலில் ரொம்ப சட்டிலாக ஆக்ரோஷமாலாம் எதுவும் பேசாமல் அவர் பேசின அந்த டோனே ரொம்ப பொலைட்டாக இருந்துச்சு. ஆனால் வெயிட்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். யாராவது பொடி பயலா இருப்பான், பொடி இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி கர்ஜித்து அப்படிதான் பேசணும்னு கிடையாது. சொல்ல வர விஷயத்த ரொம்ப பொலைட்டா டீசெண்டாகவும் அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பதிலும் சொல்லணுங்கிறத முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதே நேரத்தில் சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடரில் நிறைய பேருக்கு பேச தெரியாது. தாவேகா அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் என்னங்க பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே மாற்ற ஆரம்பிச்சாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் உங்க அப்பாவையே காணோம். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார், ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஒருத்தராக இருப்பார். ஆனால் முதல் முறையாக இன்னைக்கு அமைச்சர் ஆனந்த் கர்ஜித்து பேசினார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம்.
நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. அதாவது இனிமே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அவங்களுக்குலாம் பேச தெரியாது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை இனிமே யாருமே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாருமே தயாராயிட்டாங்க அப்படின்னு தான் நல்லா தெரியுது. இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது அடுத்த மாதம் வரை நடக்க போகுது. செப்டம்பர் 8 வரை நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லும்போது என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இன் அ வீக், வார இறுதி நாட்களை தவிர தினமும் சட்டமன்றம் இருக்கும். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வந்து காவிரி ஆறு விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவுக்கு போய் நான் பேசலான்னு இருந்தேன். அங்க போனா அவமானம் ஏற்படும்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் ராதவர்ஜனா பேசுறாரு, அது அவை குறிப்பில் நீக்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். டீலிமிட்டேஷன் பத்தியோடைய திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? ஒரு டெல்லியில இருந்து வந்த தகவல் என்னன்னா, திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னு நீங்க தகவல் உறுதிப்படுத்த தகவல இல்லாத தகவலை நீங்க பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் நீக்கிட்டார். ஆனா அதற்கு பதில் சொன்ன உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறுக்கல. எங்களுடைய தலைவர் முடிவெடுப்பாருங்கிறார். பார்க்காதே பார்க்காதே, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இதே டீலிமிட்டேஷன் பில்லை தான் நீங்க எதிர்த்தீங்க, கண்டிப்பாக எதிர்த்தீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, தென் மாநிலத்துக்கு முழுவதுமான பாதிப்பு அப்படிங்கும் போது அவங்க தான் எதிர்க்கிறாங்க. அப்ப எதிர்க்கிறப்ப இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வர மாட்டேங்குது. வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? நீங்க வந்து செய்தியை பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. நீங்க பேப்பர் படிச்சீங்களா அவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அரசியல் வந்து உங்களுக்கு தான் தெரியுமா? நீங்க மட்டும்தான் அரசியல் பண்ணணுமா? உங்களுக்கு தான் அரசியல் வலிமை இருக்குமா? இந்த ஆணவத்துக்கு தான் உங்களுக்கு தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி உட்கார வச்சிருக்காங்க. அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டம் உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் அப்படின்னு ஒரு மெத்தனம் திமுகவில் கடைக்கோடியிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு தான் அரசியல் தெரியும், நாங்க தான் அரசியல் பாரம்பரியம், உங்களுக்கு அரசியல் தெரியும். அந்த அந்த பேச்சை இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறாரு. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.